இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1001 ஒரு லீடு வச்சிருப்பாரு செல்வராஜ். அந்த சின்ன பையனை காப்பாற்றி கார்த்திக் கூட்டிட்டு போய் திடீர்னு மறைஞ்ச மாதிரி ஒரு லீடு இருக்கும். அப்பவே வந்து பார்த்திபன் சார் தான் வச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த சின்ன பையன் கேரக்டரை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் சார், அது பார்ட் 2 நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க சார்ன்றதுனால ஒரு லீடு வச்சார். ஸோ தட் அதுக்கப்புறம் அந்த லீடு இப்போ பார்த்திபன் சார் அந்த கேரக்டர் வச்சு பண்ண முடியுமானா முடியாது. இப்போ தனுஷ் தான் பண்ணுறாரு அப்படின்னா அந்த சின்ன பையன் கேரக்டர் தனுஷ் இது எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ அதே மாதிரி தான் சாமி ஸ்கொயர்ல நீங்க எங்க கொண்டு போய் திரும்ப பெருமாள் பிச்சை போய் எரிச்சிட்டீங்களே, எரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பெருமாள் பிச்சை உசுரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாம எப்படி ஒரு டீம் வரும்? அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க கதையை கொண்டு வந்து சேர்த்து உங்களால பார்க்க முடிஞ்சா? இப்போ இந்தியன் படம்லாம் முடிஞ்சே போச்சு. நான் திரும்ப வருவேன் அப்படின்னா அவர் திரும்ப வர்றாருன்னா இங்க முன்னாடி வந்து லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு புறையோட போன ஒரு விஷயமா இருக்கும்போது அவர் எப்படி வந்து ஒரு வைரலாக பரவிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண போறாருங்கிற ஆங்கிள் தானே யோசிக்கணும். அதை விட்டு நீங்க கமர்ஷியலை வச்சீங்கன்னா அது எப்படி நிற்கும்? அது மாதிரி உங்களுக்கு லீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பார்ட் 2 அப்படிங்கிற அந்த ஒரு லீடு இருக்கு இல்லையா, அந்த லீடு ப்ராப்பரா இல்லை அப்படின்னும் போது அதுக்கடுத்து அந்த கதையை பத்தி நீங்க யோசிக்க முடியாது.